வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம வீட்ல எப்பவுமே கோதுமை தோசை கோதுமை மாவுல பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்படி இல்லாம கோதுமைய ஊற வச்சு ஆட்டி பண்ணீங்கன்னா, இவ்ளோ சூப்பரான மொறுமொறுன்னு தோசை கிடைக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இங்க நான் வந்து 2 பங்கு கோதுமைக்கு 1 பங்கு அரிசி எடுத்திருக்கேங்க. கோதுமைய ஓவர் நைட் ஊற வச்சிரணும். அரிசி, உளுந்து வந்து 1/4 பங்கு. வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு ஆட்டுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சீங்கன்னா போதும். கோதுமை, அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஆட்டிக்கோங்க. தண்ணி தெளிச்சு விட்டு ஆட்டிக்கோங்க. எடுத்து எடுத்து விட்டு ஆட்டி விடுங்க. இல்லைன்னா வந்து திப்பி திப்பியா இருக்கும் மாவு. ஒரு 6 ஹவர்ஸ் ஃபர்மெண்ட் டைம்க்கு விட்டீங்க அப்படின்னா நல்லா மாவு வந்து புசு புசுன்னு எலும்பி இருக்குங்க. இந்த மாவை எப்பப்போ எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்து வெளியில வச்சுக்கோங்க. மீதியை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது சீக்கிரமா புளிச்சிரும். கோதுமையில மாவாட்டி தோசை ஊத்துனீங்க அப்படின்னா நல்லா வந்து அப்படி நைஸா வருங்க. இந்த மாதிரி என்னன்னா வளவளன்னு இருக்காது. அப்படியே வந்து மொறுமொறுன்னு இருக்கும். தேங்காய் சட்னி வந்து அட்டகாசமான காம்பினேஷனா இருக்குங்க. அந்த காலத்துல எங்க அம்மா வந்து உரல்ல தோசை பணியாரம் எல்லாம் சுடுவேன்னு சொன்னாங்கங்க. நீங்களும் இந்த மாதிரி கோதுமை மாவை ஆட்டி தோசை சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த காலத்தில் நாங்கள் ஸ்கிராப் புக்கு தேடி பிடிச்சி வந்து பூவெல்லாம் ஒட்டுவோம். இந்த காலத்தில் பாருங்க இப்படி வந்துருச்சு. இதுக்கு பேர் ஜேர்னலிங் புக்குங்களாமா.